அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் இந்த உலகத்தின் முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். பின்பு மலக்குகள் அனைவரையும் ஆதம் நபிக்கு சிரம்பணியச் சொன்னான். அவர்கள் அனைவரும் சிரம்பணிந்தார்கள். அதில் ஒரே ஒருவன் மட்டும் சிரம்பணியவில்லை. அவன்தான் இப்லீஸ். இறைவன் அந்த இப்லீஸிடம் கேட்டான், நீ ஏன் ஆதமுக்கு சிரம்பணியவில்லை என்று. அதற்கு இப்லீஸ் கூறினான், நான் ஆதமுக்கு சிரம்பணிய மாட்டேன். நான் தான் உயர்ந்தவன். நீ என்னை உயர்ந்த நெருப்பால் படைத்தாய். ஆதமை களிமண்ணால் படைத்திருக்கிறாய். அதனால் நான் ஆதமுக்கு சிரம்பணிய மாட்டேன். நான் தான் உயர்ந்தவன் என்று கூறினான். இதை கேட்ட இறைவன், இப்லீஸே, நீ இங்கிருந்து சென்று விடு. நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை என்று கோபத்தோடு கூறினான். உடனே இப்லீஸ் சொன்னான், இறைவா, நான் இங்கு மேலான இடத்தில் இருந்தேன். எல்லாரையும் விட நான் அதிக உயர்வானவனாக இருந்தேன். ஆனால் இன்று நீ இந்த ஆதமை படைத்துவிட்டு அவருக்காக நான் இருந்த நேரான இடத்திலிருந்து என்னை இழிவுபடுத்தி விரட்டுகிறாய். ஆனால் நான் இந்த ஆதத்தையும் அவருடைய வழி தோன்றல்களாகிய அவருடைய சந்ததியையும் சும்மா விடமாட்டேன். அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன். அவருடைய இரத்த நாளத்திலும் அவருடைய ஒவ்வொரு நரம்பிலும் ஊடுருவி அவர்களை நான் வழிகெடுப்பேன். அவர்களை நேரான வழியில் செல்ல விடாமல் தடுத்து வழிமறித்து அவர்கள் மேலே ஏறி உட்கார்ந்து கொள்வேன் என்று இப்லீஸ் கூறினான். அதற்கு அல்லாஹ் கூறுகின்றான், இப்லீஸே, உன்னால் அனைவரையும் வழிகெடுக்க முடியாது. என்னுடைய உண்மையான அடியார்களை நிச்சயமாக உன்னால் வழிகெடுக்க முடியாது. இப்லீஸே, உன்னையும் உன்னை பின்பற்றியவர்களையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் நபி பூமிக்கு வருகிறார்கள். அவருடைய சந்ததிகளும் உருவாகிறார்கள். அனைவருமே காலம் காலமாக யுகம் யுகமாக அல்லாஹ் ஒருவனையே வணங்கி அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கிடையில் இப்லீஸ் பலவாறாக யோசிக்கிறான். இந்த ஆதமுடைய மக்களை நாம் எப்படி வழிகெடுப்பது? ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டான். அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்து விட்டான். கொலை, களவு, பொய், புறம், போராமை, பெருமை, கஞ்சத்தனம், வட்டி, மது, விபச்சாரம், இப்படி இன்னும் ஏகப்பட்ட இறைவனுக்கு பிடிக்காத, இயற்கைக்கு பொருந்தாத எண்ணற்ற விஷயங்களை மக்கள் மத்தியில் புகுத்தி இவைகளை செயல்பட வைத்தான். ஆதமுடைய மக்களும் சைத்தானின் ஊசலாட்டத்தோடு தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் இது தவறு என்று தெரிந்ததும் அதில் இருந்து உடனே விலகி, இறைவா, இன்ன தவறை நான் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாவும் அவர்களை மன்னித்து விடுகின்றான். இதை பார்த்த இப்லீஸ் ஏமாற்றம் அடைகின்றான். மறுபடியும் யோசிக்கிறான், இறைவனுக்கு பிடிக்காத பெரும் குற்றம் எதுவாக இருக்கும்? இந்த குற்றத்தை செய்தால் இறைவன் ஒருபோதும் மன்னிக்கவே கூடாது. அப்படி மன்னிக்காவிட்டால் தானே ஆதமுடைய மக்களை அல்லாஹ் நரகத்தில் போடுவான். அல்லாஹ் என்னிடம் சொன்னானே, உன்னையும் உன்னை பின்பற்றியவர்களையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று. அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது. அப்படியானால் நரகத்தை நிரப்பும் அளவுக்கு அந்த பெரும் குற்றம் எதுவாக இருக்கும்? அல்லாஹ் ஒரே ஒருவன், தனித்தவன். அவனுக்கு உருவம் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை. அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அவனுக்கு மனைவி மக்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன், தனித்தவன். இப்ப நான் என்ன செய்வது? இறைவன் மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் எதுவாக இருக்கும்? இறைவன் அதிகமாக கோபப்படக்கூடிய குற்றம் எதுவாக இருக்கும்? அதை எப்படி இந்த மக்களிடம் செய்ய வைப்பது? இப்படி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது இப்லீஸுக்கு சாதகமாக ஒரு காலம் வருகிறது. அந்த மக்களிடையே 5 பெரியார்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி உண்மையான முஸ்லிம்களாக, இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய கட்டளையை அப்படியே ஏற்று வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த பெரியார்களை பின்பற்றி அங்கு உள்ள அனைத்து மக்களும் அவர்களை பின்தொடர்ந்து நல்ல முறையில் இறைவனுக்கு எந்த விதத்திலும் மாறு செய்யாமல் ஒரே இனமாக ஒரே முஸ்லிமாக வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் ஒரு காலம் வருகிறது. அந்த பெரியார்கள் ஒருவர் பின் ஒருவராக மரணித்து விடுகிறார்கள். அவர்களுடைய மரணம் அந்த மக்களை பெரும் அதிர்ச்சி அடைய வைக்கிறது. அவர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். நாம் என்ன செய்வோம்? நம்மை யார் இனிமேல் வழி நடத்துவார்கள்? நாம் இப்ப என்ன செய்வது? அவர்களை ஒருபோதும் நம்மால் மறக்க முடியாது. இப்படி அவர்களுடைய மனம் தடுமாறி அல்லல் படுகிறது. இந்த நேரத்தில் தான் இப்லீஸ் யோசிக்கிறான், இந்த மனிதர்கள் மனம் தடுமாறுகிறார்கள்.
இப்போது நாம் என்ன சொன்னாலும் இந்த மக்கள் கேட்பார்கள். இறைவன் மன்னிக்க முடியாத பெரும் குற்றத்தை இவர்களை செய்ய வைத்துவிட வேண்டும். அது என்ன குற்றம்? இறைவனுக்கு இணையாக இன்னொரு இறைவனை உருவாக்குவது. இதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், இறைவன் ஒரே ஒருவன்தான். இந்த அகில உலகின் இரட்சகன் அல்லாஹ் ஒருவன்தான். இம்மை மர்மையின் அதிபதி அல்லாஹ் ஒருவன்தான். அந்த இறைவனுக்கு இணையாக எந்த காலத்திலும் யாரும் இறைவனுக்கு இணையாக ஒப்பாக இருக்க முடியவே முடியாது. இது சத்தியம். இப்ப நாம் இந்த மக்களிடம் போய் இப்படி கூறுவோம் என்று எண்ணி திட்டமிட்டு நல்ல கவர்ச்சிகரமாக பார்த்தவுடன் எல்லாரும் மரியாதை கொடுக்கும் அளவுக்கு ஒரு பெரிய மனிதனாக தன்னை ஒரு மாமனிதனாக மாற்றிக்கொண்டு இப்லிஸ் அந்த மக்களிடம் மனித உருவத்தில் வருகிறான். அவனை பார்த்த மக்கள், நம்மை நேர்வழி நடத்த ஒருவர் வந்து விட்டார், இவர்தான் இனி நம்மை நேர்வழி நடத்துபவர், நமக்கு இனி எல்லாமும் இவர்தான், இனி நமக்கு கவலை இல்லை என்று எண்ணிக்கொண்டு மக்கள் எல்லாரும் இப்லிஸிடம் செல்கிறார்கள். மக்களை பார்த்து இப்லிஸ் கேட்கிறான், உங்களின் பிரச்சனை என்ன என்று. அதற்கு மக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் எங்கள் துயரத்தை என்னவென்று சொல்வோம். எங்கள் தலைவர்கள் எங்களை விட்டு சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அவர்களை எங்களால் மறக்க முடியவில்லை. எங்கள் தலைவர்களாக 5 பேர் இருந்தார்கள். எல்லாமும் எங்களுக்கு அவர்களாகத்தான் இருந்தார்கள். இனி நாங்கள் என்ன செய்வோம்? அவர்களை எங்களால் மறக்க முடியவில்லை என்று இப்லீஸிடம் கூறினார்கள். இப்போது இப்லீஸின் திட்டம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இப்லீஸ் அந்த மக்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் அந்த 5 பேரையும் கல்லில் அவர்களுடைய உருவத்தை சிலையாக வடிவமையுங்கள். அவருடைய ஆன்மா அந்த சிலைக்குள் வந்துவிடும். அந்த 5 பேரையும் நினைத்து பூஜித்து வணங்கி வாருங்கள். உங்களுடைய தேவைகளை அவர்களிடம் கேளுங்கள், அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள். இதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யும் மரியாதை என்று கூறி மக்களின் மனதை மாற்றுகிறான். இதை கேட்டு அந்த மக்கள் சற்று யோசிக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? நம் கைகளால் நாமே மனித உருவில் சிலைகளை வடித்துவிட்டு அந்த கல்லிடம் உதவி கேட்பதா? எப்படி இந்த கல்லுக்குள் அவருடைய ஆன்மா வரும்? இது நல்ல செயலாக தெரியவில்லையே, இழிவான செயலாக தெரிகிறதே. நாம் வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தானே. இப்படி அந்த மக்கள் குழப்பம் அடைகிறார்கள், யோசிக்கிறார்கள். இவர்கள் யோசிப்பதை பார்த்த இப்லீஸ் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. சீக்கிரமாக உடனே சிலை வடியுங்கள், அப்போதான் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று சொல்லி அதட்டி ஆணையிடுகின்றான். மக்களும் அந்த 5 பெரியார்களையும் சிலையாக வடித்து அவர்களுடைய தேவைகளை அவர்களிடம் கேட்கிறார்கள். அந்த சிலைகளுக்கு நேர்ச்சி செய்கிறார்கள். அந்த சிலைகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இறைவனை வணங்குவதை விட்டும் விலகி ஆதம் நபியுடைய நற்போதனைகளை மறந்து இஸ்லாத்தை விட்டு தூரமாக விலகிவிட்டார்கள். இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் அனைத்தையும் செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் குலம் கோத்திரம் ஏற்றத்தாழ்வு அது இது என்று மனம் போன போக்கில் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். முதலாக இறைவன் மக்கள் மேல் கோபம் கொள்கின்றான். இதை பார்த்த இப்லீஸ் ஆனந்தம் அடைகின்றான். நான் நினைத்ததை சாதித்து விட்டேன். இந்த ஆதமுடைய மக்கள் நரகத்துக்கு தயாராகிறார்கள். இனி இவர்களை காப்பாற்ற யாராலும் முடியாது என்று இருமாப்பு கொள்கிறான். அந்த காலகட்டத்தில் அந்த மக்களிடம் ஒருவர் வாழ்கிறார். அவர் ரொம்ப நல்ல மனிதர், மிகவும் தூய்மையானவர், நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கிறார். அவரிடம் சைத்தானின் ஊசலாட்டம் எதுவும் செல்லுபடியாகவில்லை. அவர் யோசிக்கிறார், ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள்? கல்லை வணங்குகிறார்கள். இறைவனை தவிர நாம் யாரையும் வணங்கக்கூடாது. நமக்கு உதவி செய்ய இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும். இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது. தன்னுடைய கைகளால் இந்த சிலைகளை தானே உருவாக்கிவிட்டு திரும்ப அதனிடமே இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற சொல்கிறார்களே, நேர்ச்சி செய்கிறார்களே, வணங்குகிறார்களே. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், அறிவீனம், மடமைத்தனம், இழிவான செயல். இவர்கள் ஒரு பொழுது இதை சிந்திக்க மாட்டார்களா என்று அந்த மக்களை நினைத்து ரொம்ப வருந்துகிறார் அந்த மனிதர். அவர்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூய தன்மையை கண்ட இறைவன் அவர்களுக்கு வகி அறிவித்து நபி பட்டத்தை கொடுத்து அந்த மக்களை சிலைகளை வணங்குவதை விட்டும் விலகி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குமாறும், அல்லாவுக்கு பிடிக்காத சைத்தானின் செயல்களிலிருந்து முற்றிலும் விலகி இருக்குமாறும், மறந்துவிட்ட மறுமையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுமாறும் அல்லாஹ் கூறுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வெகு காலம் வரை அந்த மக்களிடம் வாழ்ந்து அந்த மக்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை.
ஒரு சிலரை தவிர. ஏனென்றால் அவர்கள் கட்டுப்பாடற்ற தான் தோன்றித்தனமான மனம் போன போக்கில் வாழ்கின்ற வாழ்க்கை அவர்களுக்கு இனித்து விட்டது. அல்லாஹ் அருளிய நேர்மையான வாழ்க்கை கசப்பாகி போனது. ஏனென்றால் அவர்கள் சைத்தான் விருத்த வலையில் முழுமையாக சிக்கிவிட்டார்கள். இப்படித்தான் முதல் உருவ வழிபாடு உருவானது. இன்னும் அந்த நூஹ் நபியுடைய ஜனங்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளணும் என்றால் முகவை இஸ்லாமிக் நாலேஜ் சேனலுக்குள் போய் பாருங்க. நாங்க படித்திருக்கோம் குர்ஆன் வசனத்தை கேளுங்க, கேட்போம், பயன் பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தாஃபிருல்லாஹ்.